உன் சுய புத்தி மேல சாயாமன்னா ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கங்கச்சே, இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நான் இப்படி பிளான் போடுறேன். ஒரு எந்த ஒரு விஷயமாகட்டும், நம்ப நார்மலா வந்து இப்போ ஒரு இடத்துக்கே நீங்க போறீங்க. ஏதோ ஒண்ணு வாங்கணும், ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னா, இது இப்படி வாங்கலாம், இப்படி வாங்கலாம், இந்த விஷயத்த இப்படி செய்யலாம், இந்த கடைக்கு நான் போலாம், இந்த அமௌண்ட்டுக்குள்ள நான் இத வாங்கிடலாம், இந்த விஷயம் நல்லதா இருக்கு. அவங்க சொன்னாங்க, இந்த ஹெல்த் ட்ரிங்க் நல்லா இருக்கு. அவங்க சொன்னாங்க, இந்த டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல் போலான்னு. இல்ல மத்தவங்க சொல்லி கேட்டு, இந்த மாரி இடத்துக்கு போனாக்க இங்க மலிவா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதிலெல்லாம் நீங்க சாயவே சாயாதீங்க. உங்க சுய புத்தி மேல சாயாதீங்க. மத்தவங்க சொல்றத கேட்டு அதன்படி போயிடாம என்ன பண்ணணுமா, உன் முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து, இந்த விஷயம் இப்ப நீங்க சின்னதா ஒரு மளிகை சாமான் வாங்கவே இப்போ நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, சின்ன விஷயமா இருந்தாலும், இல்ல உங்க பிள்ளைகள் ஃபாரின்ல போய் படிக்கணுங்கிற விஷயமா இருந்தாலும், பிள்ளைகளோட கல்யாண விஷயமா இருந்தாலும், ஊழிய காரியமா இருந்தாலும், இல்ல வீடு கட்டுற காரியம், பிசினஸ் எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க. ஒரு நோய் நொடின்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா, ஒரு வியாதின்னு சொல்லிட்டாங்களா, உங்க சுய புத்தியில